இந்தியாவில் வேளாண்மை, பால்வளம், மீன்வளத்துறையில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. இந்தியாவில பாத்தீங்கன்னா வேளாண், அப்புறம் பால்வளம், மீன்வளத்துறை உள்ளிட்டவற்றில் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு 10 வருஷம், இப்போ 2021, 22 இருக்கு இல்லையா, 24 வரைக்கும் நம்ம வேளாண் வளர்ச்சியானது முந்தைய 10 ஆண்டுகளோட ஒப்பிடும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேளாண் வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. முந்தைய ஆட்சி காலத்துல 10 ஆண்டுகள்ல சராசரியா வேளாண் வளர்ச்சி வந்து 1.36% வேளாணானது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் 2021 to 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேளாண் உற்பத்தி அப்படிங்கிறது 5.66% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கேழ்வரகு, கொய்யா உற்பத்தி திறன்ல நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு. நெக்ஸ்ட் மக்காச்சோளம், கரும்பு, அப்புறம் புளி, மரவள்ளி கிழங்கு, மல்லிகை, எண்ணெய் வித்துகள், இதோட உற்பத்தியில நம்ம தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை, தென்னை உற்பத்தி திறன்ல நம்ம தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பாசன பரப்பு, இப்போ நீர் பாய்ச்சுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பாசனம் செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாசன வசதி பாத்தீங்கன்னா எவ்வளவு பரப்புக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசன பரப்புங்கிறது 2020 to 2021 வரைக்கும் 36.07 லட்சம் ஹெக்டேரா தான் இருந்துச்சு. ஆனா இது 2023 to 24 ஆண்டுல இந்த பாசன பரப்பு பாத்தீங்கன்னா 38.33 லட்சம் ஹெக்டேராக அதிகரிச்சிருக்கு. பாசன பரப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10,187 கிராம ஊராட்சிகள்ல 786.86 கோடி மதிப்பீட்டுல 47,286 ஏக்கர் தரிசு நிலங்கள் இருந்திருக்கு. அதுல மறுபடியும் சாகுபடியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மேல் சாகுபடி வசதியானது இப்ப கொண்டு வந்திருக்காங்க. தரிசு நிலங்களை மறுபடியும் சாகுபடி நிலங்களாக மாத்திருக்காங்க. பால் வளத்தை பெருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமாக கவனம் செலுத்திட்டு வராங்க. அதுக்கான முன்னெடுப்புகள் மூலமாக இப்போ 2023 24 ஆண்டுல பார்த்தீங்கன்னா 10,808 மெட்ரிக் டன் பாலானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இதுவே அதுக்கு முன்னாடி 2018 to 19 பார்த்தீங்கன்னா 8,362 மெட்ரிக் டன் தான் பால் உற்பத்தி இருந்திருக்கு. அது எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் இப்போ அப்படின்னா 10,808 மெட்ரிக் டன்னாக இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்தி, இப்போ கூடுதலா பார்த்தீங்கன்னா 350 கோடி உற்பத்தியானது, முட்டைகளானது உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கூடுதலா.